தேங்க்ஸ் மை வைஃப். அனுமானம் நினைச்சுக்கிறா கீதண்ணே கொடுங்க நினைச்சு கோவைக்க போகுது அப்படி இல்லை வந்துடுவேன் சொல்றேன். எஸ் ஆர் அனுப்புனது விக்கியை நாங்கள் கொண்டு போயிடுவோம். எல்லாமே அவங்க எல்லாம் எந்த சந்தோஷத்தை சங்கட சந்தோஷம் நினைச்சு ஒரு வைஃப் எனக்கு கிடைச்ச சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மையை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்க. இட்ஸ் மை நியூ ஃப்ரெண்ட் மா. எந்தன் முகம் காட்டும் புன்னகைகள் தீட்டும் மனதின் கண்ணாடி நீயே. எந்தன் மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த. வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். ஓகே. உங்களோட பேர்? ஜனார்த்தனன். ஜனார்த்தனன். என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு? என் பர்த்டே. சரி, உங்களோட பர்த்டேக்கு வந்து அளவுக்கு அதிகமான கிஃப்டோட வந்து மிக்கி வந்திருக்குது உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? நிறைய கிஃப்ட். நானே ஷாக் ஆகிட்டேன். யா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அனுப்புனது என் வைஃப். ஏன் எடுத்த வச்சுக்கே வைஃபை சொல்கிறீங்க? கிஃப்ட் வந்து அனுப்பினது நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நாடு இருக்குது, வேறு இடங்கள்லேருந்து கூட வந்திருக்கலாம், நிறைய உறவுகள் இருக்குது, எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் செஞ்சிருப்பீங்க. ஆனால் வைஃப் தான் இதை ரெடி பண்ணியிருப்பா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க வெட்டிங் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கூட எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க உங்களுக்கு வெட்டிங் ஆனது கூட சொல்லல, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லிதான் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு நீங்க வெட்டிங் ஆயிட்டுன்னு சொல்றது. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட பாப்போம். சரியா? முதலாவதாவே ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. மிக்கிட்டேருந்து வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ சொல்லுங்க, யாரா இருக்கும்? வைஃப் தான். வைஃபை மட்டும் சொல்றீங்க. இந்த கிஃப்ட் எல்லாருக்கும் சந்தோஷம், தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஆனால் வைஃப் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த கிஃப்ட் வந்து நாங்க அவங்ககிட்ட இருந்து வேற இல்லைன்னு யோசிக்கிறேன். நிறைய பேர் உங்களுக்காக ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க. ஆனா ரொம்பவே கவலைப்படுவாங்க அப்புறம் அவங்கள கண்டுபிடிக்காம நீங்க வைஃபை மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லி. சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கிறோடைய அடுத்தடுத்து மிக்கிட்ட இருந்து கிஃப்ட்களை வாங்கி பார்ப்போம் யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. ஓகே. இதுக்குள்ள என்ன ஆயிருக்கும்? வாட்ச். சரி, ஓபன் பண்ணி பாருங்க. இல்லாத பொருள். சரி, என்ன வந்திருக்கு? தேங்க்யூ ஸோ மச். என்ன வந்து எனக்கு பொருள் உண்டு. நான் ரொம்ப நாளாக வேண்டிருக்கிறேன். ஆனால் சந்தோஷம். சரி, உங்களோட காருக்கு கொடுக்குற மேக்னெட் நினைக்கிறேன். சரி, உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட தேவை கருதி உங்களுக்கு மிக முக்கியமான கட்டுனா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் கொடுத்த ஆளுக்கு. இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கும்? இது மச்சானா இருக்கும். மச்சானா? ஒவ்வொரு கிஃப்டை பார்த்துட்டு ஒவ்வொரு தடவை சொல்ல வலிக்கிறீங்க. சரி, மிக்கிட்ட இருந்து அடுத்த கிஃப்டையும் வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன வந்திருக்கு? கை க்ளோஸ் அண்ட் சாக்ஸ். கை க்ளோஸும் சாக்ஸும் வந்திருக்குது. இனி குளிர்காலம் வந்தபடியா அதுக்கேற்ற மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குது. ஸோ யாரா இருக்கு? கண்டிப்பா தேங்க்ஸ் மை வைஃப். எஸ். ஆனா வைஃபுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க ரொம்பவே கவலைப்பட போறாங்க. சரி, டெய்லி இதை போட சொல்றாங்க இல்ல. ஸோ அவங்கள. ஆனா நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. சில வேளை வேற யாரா இருந்தா கவலைப்படுவாங்க. இந்த இடத்துல கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி வெளிநாடுகள்ல இருந்து கூட உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கலாம். சரி, தொடர்ச்சியா உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட பாப்போம். இதுக்குள்ள என்ன வாயிருக்கும்? இது கேப். கேப் தானே? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி கேப் வந்திருக்குது. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. கிஃப்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. சில வேளை இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாங்களா? சரி, அப்படி ஒன்று சொல்லு. எனக்கு எல்லாம் சர்ப்ரைஸா தான் இருக்குது. ஆனா ரொம்பவே குழம்பி போயிருக்கிறீங்க. உங்கள அன்பு வச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. உங்களை ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஏண்டா யாரா இருக்கும்? எனக்கு இப்பவும் ப்ரொப்போஸ் பண்றேன் என் வைஃப் தான். ஆனா நீங்க வைஃபை மட்டும் சொல்றீங்க. எங்களுக்கே குழப்பமா இருக்கு. கடைசியில இந்த கிஃப்ட் எல்லாம் யார அனுப்பினு பார்த்தா நீங்களே சாக்காயிட போறீங்க. சரி, ஓகே. இது நார்மலா தனுஷன் சங்கீதம் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கு ஒவ்வொரு தடவை சொல்லிட்டே போறீங்க. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற அடுத்த கிஃப்டை வாங்கிக்கொள்ளுங்க. இதுக்கு என்ன இருக்கும்? வெயிட்டா கிடக்கு. வெயிட்டா இருக்கா? சரி, வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. தேங்க்ஸ்.
சரி உங்களுக்கு பர்ஃப்யூம் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க? இது அனுப்பினவங்க மனங்குணக்கூடான்றக்கா வார எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உடனே பாவிச்சும் பாக்குறீங்க. கப்பில இருந்து எல்லாமே நல்ல ஒரு விஷயம். அனுப்பினவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது சரத் மோகா ஃப்ரெண்ட்ஸ் தானா? எஸ். ஆனா ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு தடவை அடையாளம் காண்றீங்க. அப்படி எப்படி அடையாளம் காண்றீங்கன்னு எங்களுக்கே தெரியல. அன்புதான். சரி அடுத்த கிஃப்ட் என்னவா இருக்கும்? சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு. என்ன வந்திருக்கு? பர்ஸ். சரி உங்களுக்கு லாக்கோஸ் மார்க்ல பர்ஸ் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க? இது வைஃப் தான் பண்ணிப்பாங்க. சரி நீங்க ஒட்டுமொத்தமா இங்க இருக்கிற ஆட்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த கிஃப்ட் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்கு? எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா வைஃப் தான் பண்ணிருப்பாங்க. இது இந்த கிஃப்ட் ஒட்டு மொத்தமா உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? வெளிநாடுன்னு சொன்னா இது பிரதர் ஜனகன். எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறார். ஸ்ரீலங்காவா இருந்தா சொல்லுங்க. நோ லண்டன்ல இருந்து வந்திருக்கும். இல்லாட்டிக்கு இங்க பிரான்ஸ்ல வைஃப் பண்ணிருப்பாங்க. வேற யாருமே அனுப்ப மாட்டாங்க அப்படியே? இல்ல. ஆனா உங்களுக்கா பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. நிறைய சர்ப்ரைஸ் வந்து இந்த கிஃப்டோட வெளியில வரப்போகுது. இது என்னவா இருக்கும்? கட்டாலையா பிளாஸ்டிக் கட்டால. சரி ஒரு பிளாஸ்டிக் மரம் வந்துருக்கு. ஒரு செடி மாதிரி. என்னத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். இயற்கைண்டா. இயற்கைண்டா ரொம்ப பிடிக்குமா? சரி நீங்க ஒரு இயற்கையை ரசிக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? இது ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வித்தியாசமா வருது. ஒட்டுமொத்தமா உங்களை அணுவணுவா ரசிக்கக்கூடிய அன்பு வச்சு நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. அனுமானம் நேசிக்கிறா கீதன். சரி அடுத்த கிஃப்ட் வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்யூ சோ மச். எஸ் அடிக்க கூடாது. மிக்கியே ரொம்ப குழம்பிட்டுது உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட பார்த்து. ஷூ வைக்கிற பேக் வந்திருக்கு உங்களுக்காக. இது எல்லாமே வீட்ல இருக்க எங்க ஹவுஸ் வைஃப் மை வைஃப் தான். கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்களையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை விட இங்க இருக்கிற ஆக்கள்கிட்ட மனம் கூடான்னு சொல்லி ஒரு தடவை இங்க இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸின் பேரை சொல்லிட்டு வாரீங்க. ஆனா இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்குது. ஸோ அனுப்பினால் ரொம்பவே கவலைப்பட போறாங்க. அடுத்த கிஃப்டையும் வாங்கிக்கொள்ளுங்க மிக்கிட்ட இருந்து. மிக்கி கொடுங்க. இந்த கிஃப்ட்டுகளை என்ன இருக்கும்? இந்த கிஃப்ட்டுகளை என்ன இருக்கும்? இதுக்குள்ள ஷூ. ஷூவா? சரி மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி உங்களுக்கு சுடுதண்ணி போத்தல் வந்திருக்குது. குளிர்காலத்துல சுடுதண்ணி வச்சு பிளேன் டீ குடிக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. எஸ் யாரா இருக்கும்? குளிர்காலத்துக்கு உகந்தது. நார்மலா மச்சான் ஃபேமிலியா இருக்கும். ஒட்டுமொத்தமா நீங்க இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் மனம் கூடான்னு சொல்லி எல்லா பேரையும் சொல்லிட்டு வாரீங்க. சரி அடுத்த கிஃப்ட் என்ன இருக்கும்? இது உடுப்பு ட்ரெஸ் தானா? எஸ். என்ன ட்ரெஸ் சொல்றீங்க? உங்களுக்கும் தெரியாது எனக்கு பாப்போம். இது சாரா மச்சான் பண்ணிருக்கிறேன். சரி என்னிடத்த வச்சுக்க அவங்களையே சொல்றீங்க? இல்ல அவரும் ஒரு கெஸ்டிங் தான். ஆனா ஆரம்பத்துல வைஃபை மட்டும் சொல்லினீங்க. இப்ப ஒரு கிஃப்ட பார்த்து ஒவ்வொரு தடவை பேரா சொல்லிட்டு போறீங்க. கடைசி மச்சான் பண்ணி பேர் நினைக்கிறது. சோ வேண்டிய தான் தேங்க்ஸ் அவருக்கு. ஓகே. ஆனா நீங்க சொன்ன பேர்ல இருந்து இது வரைக்கும் கிஃப்ட் வேற இல்ல. சோ அடுத்த கிஃப்டையும் பாப்போம். என்னடா லாரில வந்து இது என்னவா இருக்கும்? இது ஷூ தான். ஷூ தானா? எஸ் ஷூர் கன்ஃபார்ம். சரி மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. வாவ். சரி நீங்க சொன்ன மாதிரி நைக் ஷூ வந்திருக்குது. சில வேளை கிஃப்ட் அனுப்பினாக்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு எங்களுக்கு. இல்ல பாத பிடிச்சிட்டேன். நைக் ஷூ. சரி உங்களுக்காக எல்லாமே மாக்கா சரியா இருக்கும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. உங்களோட சைஸ் சரியா இருக்கான்னு பாருங்க. என்ன சைஸ்? நம்மள பை போனர் சைஸ் என்ன? இவ்வளவு நேரம் வெறியாக்களை சொல்லிட்டு இப்ப வைஃப் திருப்பி பழையபடி ஆரம்பத்துக்கே வந்துட்டீங்க. எல்லாம் கொண்டா சேர்த்து குடியில போன்ற ஒரே வைஃப் தான். சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. தொடர்ச்சியா பாப்போம். அடிக்கிறாங்க
சரி இதுக்குள்ள என்னவா இருக்கும்? இது அந்த டேபிள் சரி சரி மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே சியா சூப்பர். சரி வைஃப் ஓட பண்ணிக்காங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சேர் ஒன்று வந்திருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்? இது எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மச்சான், வைஃப், தம்பியாக்கள், தொட்டு மொத்தமா எல்லாரையுமே சொல்லிட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன நிறைய கிஃப்ட் இருக்குது, உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. உங்கள அன்பு வச்சிருக்க கூடிய உங்களுடைய வாழ்நாள்ல முற்பகுதியில சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கும். முற்பகுதியில இல்ல அப்படி இல்ல, உங்களோட எக்ஸ் அப்படி யாராச்சும் இருக்கலாமா? நினைச்சு கோபிக்க போது அப்படி இல்ல வந்துடும். அந்த உண்மையால் வழியில வரணும்ன்றக்காக தான் சர்ப்ரைஸா இன்றைக்கு மிட் நைட்ல இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. எல்லாமே முக்காசி வைஃப் தான். அந்த பர்த்டே மிச்சம் யார் அனுப்பி இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. சரி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது, தொடர்ச்சியா கிஃப்ட பாப்போம். என்னவா இருக்கும்? இது ட்ரெஸ். சரி ஓபன் பண்ணி பாருங்க. டவுசர். வாவ் சூப்பர். சரி உங்களுக்கு ஜீன்ஸ் வந்திருக்குது. இது வந்து தம்பியாக்கள் செஞ்சிருப்பாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒவ்வொரு கிஃப்ட பார்த்துட்டு ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு போறீங்க. அனுப்பினாக்கள் யாரோ, ஆனா நீங்க யாராட்டியோ பேரெல்லாம் சொல்றீங்க. என்ன செய்ய போறோமோ தெரியல. இது தம்பியாக தான் இருக்கும். தேங்க்ஸ் தனுஷன் சங்கீதா. உங்கள அன்பும் காதலும் வச்சிருக்க கூடிய ஒரு ஆளட்டம் தான் வந்திருக்குது. உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சு தன்னுடைய அன்பை முதல் முறையா இந்த இடத்துல வெளிப்படுத்தணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக. வைஃப் வந்து ஃபர்ஸ்ட் டைமா? இல்லையே. இல்ல ஆனா இது இப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் டைம். பட் அவங்க எல்லாம் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். உங்களோட லைஃப்ல முற்பகுதியில சம்பந்தப்பட்ட ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குது. உங்களை பிரிஞ்ச ஏக்கத்தோட இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. சரி உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். என்னவா இருக்கும்? சரி ஓபன் பண்ணி பாருங்க. சரி நீங்க சொன்ன மாதிரி பெலிட் வந்திருக்குது. அது உங்களுக்கு பிடிச்ச கலர் 2 பேரை சொல்றீங்க. உங்களை அணுவணுவா பார்த்து ரசிச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யார்? இது வரைக்கும் இல்ல சொல்றேன். சரி இந்த இடத்துல இருக்கிற வேற யாராச்சும் அனுப்பியிருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? இதுல பெலிட் வேண்டுன்னு சொன்னா வைஃப் தான். பட் வேற ஹோல்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் எல்லாம் வேண்டிப்பினோம். பெலிட் வைஃப். சரி இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரே ஆள்கிட்ட இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? வைஃப். ஆனா இன்னும் உங்களுக்கு இருக்கிற கிஃப்ட் முடியல. சோ அவளா கிஃப்டையும் பார்த்துட்டு நாங்க லாஸ்டா பாப்போம் யார் அனுப்பி இருப்பாங்க. என்னவா இருக்கும்? பர்ஃபியூம். சரி என்ன வந்திருக்கு? மணிக்கூடு தான் வாட்ச். சரி மணிக்கூடு வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க இது அது உங்களுக்கு 2 மணிக்கூடு வந்திருக்கு போல இருக்கு. எஸ். உங்களுக்கு கப்பிள்ஸ் தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களை வாழ்த்துறதோட உங்களோட ஒய்ஃபுக்கு கூட கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஒரே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும், தன்னை பிரிஞ்ச வாழ்க்கைய விட நீங்க அவங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்ப இந்த அவங்கள பிரிஞ்சதை சந்தோஷம்னு சொல்றீங்க அப்படியா? இருந்தா தானே பிரிறாங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்களே பிரிஞ்சு வாழ்றது சந்தோஷம் தான் சொல்லி. பெரிய மச்சானா இருக்கும் நம்மளா. கிஃப்ட்ல எதன பேர் எதன எழுதி வச்சிருக்க மாதிரி இல்ல, நீங்க ஒவ்வொரு தட்டு கிஃப்டையும் பார்த்துட்டு ஒரு பேரை சொல்லிட்டு போறீங்க. சரி உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்ட வாங்கிக்கொள்ளுங்க. என்னவா இருக்கும்? இது ஐபாட். உங்களுக்கு ஆர்வக்கோளாரா இருக்கு, பயமாவும் இருக்கு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. சரி உங்களுக்கு ஐபாட் வந்திருக்குது. ஐபாட் வந்து இது சரத். மிக்கிக்கே கடுப்பாது, யாரோக்கு அனுப்பின கிஃப்ட்டுக்கு யார்கிட்டயோ பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க பேர் எழுதி கொண்டு வந்திருக்கணும். கடைசியா இந்த கிஃப்ட் எல்லாம் நாங்க எடுத்துட்டு போறோம், நீங்க யாருன்னு சொல்லாட்டா. அது வர அப்ப அவர் சரத் தான் இது வேண்டிட்டு பேர் நினைக்கிறேன். சரி அடுத்த கிஃப்டையும் வாங்கிக்கொள்ளுங்க.
பாரம் இல்லாம கூடாது. உங்களுக்கு எக்கச்சக்கமான gift வந்திருக்குது. உங்களை மகிழ்விக்கணும்னு சொல்லி அட பாய் என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு மணி கூட. ஓகே ஓகே. சரி, மோட்டார் சைக்கிள் Wow. ஷேப்ல ஒரு மணி கூட ஒன்று வந்திருக்குது. எஸ். வித்தியாசமா அழகா இருக்கணும்ன்றக்க அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யார் ஆயிருக்கும்? இந்த ஹார்ட் வைஃப். அப்ப முந்தின காட்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு ஹார்ட் தாங்க இருக்கு. ஆனா முந்தி ஒரு காட்டு ஒன்று இருந்ததாகவும் அது விலகி போயிட்டேன்னு சொல்லி இந்த இடத்துல தன் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் அனுப்பி இருக்கிறாங்களே. அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, வைஃப் தான் எல்லாம் செஞ்சிருக்கு. ஆனா நீங்க வைஃப்கிட்ட தப்பிக்கணுன்றதுக்காக சமாளிக்காதீங்க. உண்மையா இப்ப லாஸ்ட் டைம் வர வெளியில வர போகுது. சரி, சரி, அடுத்த சரி. கிஃப்டையும் வேற வாங்கிக்கொள்ளுங்க. என்னவா இருக்கும்? இது டி-ஷர்ட், தொப்பி. என்ன வந்திருக்கு? காலத்துக்கு தொப்பி சரி, குளிருக்கு. கழுத்துக்கும் தலைக்கும் வந்து Yes. குளிர்காலத்துக்கு ஏற்ற தொப்பி வந்திருக்குது. எஸ். பிரான்ஸ்ல குளிர் தொடங்கிட்டேன்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களே அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக. எஸ். யார் அனுப்புனது? இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல தான் வந்திருக்கு. ஸோ யார் ஆயிருக்கும்? எனக்கெல்லாம் குளிருக்கு தேவையான பொருள் தான் நம்ம இடையில நம்மளா வைஃப். தேங்க்ஸ். ஆனா இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருந்து கடல் கடந்து வந்திருக்குது. நாடு தாண்டி உங்களுக்காக வந்திருக்குது. வைஃப். வைஃப் என்ன வெளிநாட்டுலயா இருக்கிறாங்க? இந்த பக்கத்துல நடந்துக்கிறான். சரி, மிக்கிட்டு அடுத்த கிஃப்டையும் தொடர்ச்சியா பார்ப்போம். என்னவா இருக்கு? என்ன வந்திருக்கு? இந்த மகளுக்கு கதிரை. சரி, ஒரு கதிரி ஒன்று வந்திருக்கு, ஒரு ஸ்டூல் மாதிரி. எஸ். இது அம்மா அவங்களோட மகளுக்கே வேண்டிக்கான். என்னோட மகள் கொடுக்குறேன். ஆனா இந்த கிஃப்ட் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது. நீங்க அம்மா வைஃப்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எஸ். வேணாங்க தான் சொல்லிடு அவங்கெல்லாம். ஓகே ஓகே வைக்கிறேண்ணா. சரி, வச்சுட்டு அடுத்த கிஃப்டையும் தொடர்ச்சியா பாருங்க. என்ன இது? என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கல அளவுக்கு குழம்பி போயிருக்கிறீங்க. கிஃப்ட் போ டென்ஷன் கூடுற மாதிரி கிடக்குது. அதை விட கிஃப்ட் வந்து உடைச்சே களைச்சிட்டீங்க அப்படியா? Wow. என்ன வந்திருக்கு? Well, சரி, பிரஸ்லெட் வந்திருக்குது கைக்கு. அது நிறைய விதவிதமா வந்திருக்குது. பிரஸ்லெட் என்ன பிடிக்குமா? எஸ். நிறைய. அதுக்காக தான் நிறையவே அனுப்பி இருக்கிறாங்க. Yes. கொஞ்ச நாள் முதல்ல கேட்டாங்களே இதெல்லாம் இப்போ போடுறேன். வைஃப் தான் இதை வேண்டி வச்சிருக்காங்க இங்கே போட சொல்லி. ஏன் சிலதும் கொண்டு முன்னாள் காதலி கூட தெரிஞ்சிருக்குன்னு தானே நீங்க இதெல்லாம் பாவிக்கிறேன்னு சொல்லி இல்லையா? முன்னா காதலி களியாங்க கட்டியிருக்கும். இப்பதான் உண்மை வெளியில வாரமா இருக்குது. நான் உங்களோட கதையை கட்டி மிக்கியே களைச்சிட்டுது. இன்னைக்கு தண்ணி விடுங்க. என்ன சொல்றேன்னு யோசிச்சு கொண்டு இருக்குது. சரி, உங்களுக்கு இருக்கிற அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் தொடர்ச்சியா. மேசம் ஃபுல்லாக கிஃப்டா போயிட்டு. என்னவா இருக்கும்? ப்ராஸ்லே போலான் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வந்திருக்கு? மோதிரம் ஒரு பேக்கெட்டே வந்திருக்குது. வாவ். சரி, உங்களுக்கு மோதிரம் வந்திருக்கு. ஒவ்வொரு மாடல்ல பாவிக்க சொல்லி ஒரு பேக்கெட்டாவே அனுப்பி 10 இருக்கிறாங்க. விரலுக்கு போட்டாலே மிஞ்ச போ. உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் நார்மலா பிடிக்கும் போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. எஸ். இப்ப சொல்லுங்க யார் ஆயிருக்கும்? வைஃப். 100 வீதம். மோதிரத்தை பார்த்தோன்னே 100 வீதம்னு சொல்லிட்டீங்க. வைஃப். ஆனா இவளா கிஃப்டையும் வந்து மிக்கி திருப்பி எடுத்துட்டு போகுது. லாஸ்ட் டைம்ல நீங்க சொல்ற ஆள் பிள்ளையா இருக்கிறதால மிக்கியை நாங்க கொண்டு போயிடுவோம். ஓகே ஓகே டோன்ட் வரி. சரி, அடுத்து இருக்கிற கிஃப்டையும் தொடர்ச்சியா பார்ப்போம். என்னவா இருக்கும்? பென் டிரைவ். பென் டிரைவ் ஓபன் பண்ணி பாருங்க. எஸ். காட்டப்பா பென் டிரைவ். ஏன் பென் டிரைவ் அனுப்பி இருக்காங்க? பென் டிரைவ் தேவையா? சாங் ஏதாவது இருக்கு? சரி, சில வேளை நீங்க ஆரம்ப காலத்துல சேர்ந்து கேட்ட பாடல்களா இருக்குமா உங்களுடைய முன்னாள் காதலியோட? அப்ப டெலிஃபோன் இல்ல, ரேடியோ இல்ல. இல்லாட்டா சிலது நீங்க சேர்ந்து எடுத்த போட்டோ வீடியோஸ கூட மெமரிஸ்க்கு அனுப்பி இருக்கலாம். போட்டோ சிக்கலாம். எதுக்கும் இந்த பென் டிரைவை செக் பண்ணிக்க நீங்க வைஃப் இல்லாம தனியா செக் பண்ணி பாருங்க. அப்ப தப்புவீங்க இல்லையா? சரி, அடுத்த கிஃப்டையும் தொடர்ச்சியா பாருங்க. ஐயோ, என்ன வந்திருக்கு? சரி, பழைய காலத்து போன் வந்திருக்குது. காலையில எல்லாம் வைக்க சொல்லி ஒரே ஓடர் வீட்டுல வேணும் தந்துட்டாங்க. சில வேளை நீங்க ஆரம்ப காலத்துல அவங்களோட லேண்ட் போன்ல காய்ச்சிருப்பீங்க தான் உங்களுடைய எக்ஸ் லவரோட. அந்த நினைவுக்காக கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா?
அவங்க நம்பரை தான் நானும் தேடிட்டு இருக்கிறேன். நம்பர் கிடையாது. சரி இது என்ன open பண்ணணுமா? இருந்தாலும் அப்படியே பிரிஞ்சு போனாலும் தன்னுடைய அன்பை இந்த இடத்துல காட்டிக்காங்க. காட்டணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. தேங்க்ஸ் மை வைஃப். சரி அடுத்தது என்ன கிஃப்டா இருக்கும்? இது ட்ரெஸ் சரி ஓபன் பண்ணி ஃபுல்லா பாருங்க. இருக்கும். என்ன வந்திருக்கு? இது ஜம்பர் உண்டு, ஃபுல்லா உண்டு. சரி புல்லவர் வந்திருக்குது. பெருசா இருக்கு போடுறது. ஓகே, கிஃப்ட பார்த்தோன்னா குழம்பு வலிக்கிட்டீங்க. டென்ஷன் ஆகுது போல நடக்குது. இது யார் பண்ணி தந்திருப்பாங்க? மச்சான்ல ஒரு ஆள். என்னண்டு உங்களால மட்டும் இப்படி கண்டுபிடிக்க முடியும்? கிஃப்டே கையில வாங்கின வச்சுக்கு ஒரு தட்ட பேரை சொல்றீங்களே. நினைக்கிறேன் அப்படித்தான். சரி மிக்கிட்ட இதனே? அடுத்த கிஃப்ட். எஸ், சரி Nike, உங்களுக்கு Nike, பாட்டா Nike, வந்திருக்குது. Nike நைக் shoe. பாட்டா. நைக் பாட்டா. சரி யார் அனுப்பியிருப்பாங்க? இது நம்ம ஃபேமிலியில ஒரு ஆள் வேண்டி இருப்பார். அனுப்புற திங்ஸ் எல்லாமே பிராண்டாவும் எஸ், உங்களுக்கு பிரயோசனமாகவும் இருக்கும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா வைஃபை மட்டும் சொல்றீங்க, வைஃப்கிட்ட இருந்து வேற இல்ல. அவங்கெல்லாம் நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னு சொன்னா அவங்கள தான் இருக்கு. எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப நீங்க மற்ற ஆட்களை வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குதே இல்லையா? அப்படி இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பைக் தான் இதில் இப்படி எல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு வேண்டியிருக்காங்க. சரி மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சுடுதண்ணி கொடுங்க. இது யார் தந்ததா? உங்களுக்கு மஜிக் மக் வந்திருக்குது. எஸ், சுடுதண்ணியை ஊத்தி பாருங்க, யார்கிட்ட போட்டோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நெஞ்சு படபடக்கிற மாதிரி இருக்குது. போட்டோ எழுதி இருக்கு. ஹாப்பி பர்த்டே அப்பா, என்னோட மகள் தன்விகா. சரி அதுல எழுதியிருக்கிற கவிதையும் அப்படியே வாசிங்க. உயிர் தந்த அப்பாவிற்கு உச்சி குளிர முத்தமிட்டு உளமாற வாழ்த்தினேன். உயரிய இந்த நாளிலே உலகுக்கு வந்த நாளில் உங்கள் உலகமானவளின் உதித்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. தேங்க்ஸ் மை பேபி. சரி உங்களோட பேர் போட்டு வந்திருக்குது. எஸ், ஆனா சில வேளை இது வேற யார்கிட்ட இருந்து கூட அவங்கண்ட பேர்ல உங்களுக்கு அனுப்பி இருக்கலாம். இது என் மகள் தான், அம்மாவும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. சரி உங்களுக்கு இது எத்தனையாவது பர்த்டே? 35. 35வது பர்த்டே. சரி கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கும் இது வரைக்கும்? பாருங்க உங்களுக்கு தெரியுதானே. கிட்டத்தட்ட உங்களுடைய பர்த்டே எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி 35 வகையான கிஃப்ட் வந்து வந்திருக்கு உங்களுக்கு. இந்த பிறந்த நாள்ல வந்து உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களோட வயசின் எல்லைக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட் வந்திருக்குது. சரி அடுத்த கிஃப்டையும் வாங்கிக்கொள்ளுங்க தொடர்ச்சியா. சரி என்ன வந்திருக்கு? காதுக்கு குளிர். சரி இது காதுக்கு குளிருக்கு போடுறக்கா வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் குளிர்காலத்துல உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம்ன்றக்கா அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யாராயிரம் பக்கத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அவங்கள மட்டும் சொல்றீங்க. சரி தொடர்ச்சியா இருக்கு. அடுத்த கிஃப்டையும் பாருங்க. சாக்லேட். சாக்லேட் ஓபன் பண்ணி பாருங்க. சாக்லேட். சரி சாக்லேட் வந்திருக்கு. சாக்லேட் என்ன பிடிக்குமா? கொஞ்சம். சரி உங்களுக்கு இந்த இனிப்பான நாள்ல இனிப்பான இது பிடிக்கிறாங்க. தேங்க்ஸ் பை. சரி அடுத்த கிஃப்ட் பாருங்க. ஓ நான் பட்டல அடிக்க நிகம்பட்ட சொல்றேன். யார் அனுப்பி இருக்காங்க? மச்சான். மச்சான் ஒரு பொருளையும் பார்த்தோன்னே ஒரு தடவை சொல்றீங்க. உங்களுக்கு நகக்கட்டர் வந்திருக்கு. வளர்ந்த மச்சான் அவர் நிகம்பட்ட சொல்ற அடிக்கடி. ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒரு தடவை கண்டுபிடிக்கிறீங்க. சரி பாப்போம் லாஸ்டா யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. சரி இதுக்குள்ள என்ன இருக்கும்? கொடுத்தா தான் பார்க்கலாம். கொடுங்க. அது ட்ரெஸ் தானா? எஸ். சரி ஓபன் பண்ணி பாருங்க. முகாண்டு. சரி உங்களுக்கு ஜீன்ஸ் ஒன்று வந்திருக்குது. உடுப்பு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்து செருப்புன்னு சொல்லி ஒன்றுண்டா வந்திருக்குது. எல்லாமே இருக்குது. இப்ப அடுத்த கிஃப்ட் என்னவா இருக்கும்? அப்ப அடுத்த கிஃப்ட் உங்க பேக்ல வருது. என்னவா இருக்கும்? கொடுங்க. இது ட்ரெஸ். சரி ஓபன் பண்ணி பாருங்க. சரி மறுபடியும் சாக்ஸ் வந்திருக்குது. இப்ப வைங்க.
தொடர்ச்சியா இருக்க அடுத்த கிஃப்டையும் வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்த வயசெல்லாம் தாண்டி போது கிஃப்ட். கிஃப்ட் வைக்கிறதுக்கு இடம் காணாத அளவுக்கு பார்த்து பார்த்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. சேம் டிஷர்ட்டா இருக்கு போல. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. யார் அனுப்பியிருக்காங்க? இது சங்கீதனும் தனுஷனும். என்னண்டு தான் உங்களால மட்டும் முடியுதுன்னு தெரியல. ஒரு இதுவும் அதெல்லாம் ஒரு ரெண்டு பேரை சொல்றீங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் வித்தியாசம். அவையெல்லாம் வேண்டிப்பினா இது. தேங்க்யூ ஸோ மச். சரி, அடுத்த கிஃப்டே வாங்கிக்கொள்ளுங்க. என்ன வந்திருக்குது? இது மை ஃப்ரெண்ட் கி BMW கார். சரி, தேங்க்யூ ஸோ மச் முகா. உங்களுக்கு கார் கூட கிஃப்டா வந்திருக்கு போல இருக்கு. கீ வந்திருக்கு, கார் நிக்கணும். மெர்சி முகா. மெர்சி புகு. சரி, அதை விட இன்னொரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. என்னவா இருக்கும்? போங்க பாரு. என்ன பெரிய விஜய் கட் அவுட் மேல. என்னவா இருக்கும்? இது எங்க ஃபேமிலி போட்டோ. ஓகே, என்னவா இருக்கும்? ஃபேமிலி போட்டோ, நான் வைஃப், என்னோட மகள். சில வேளை உங்களுடைய எக்ஸ் லவரோட சேர்ந்து எடுத்த போட்டோஸ்கள் என்ன வந்திருக்கலாம் இல்லையா? அப்ப கேமரா இல்ல. ஓபன் பண்ணி பாப்போமா இல்ல நீங்க சீக்கிரட்டா ஓபன் பண்ணி பார்க்க போறீங்களா? உடனே ஓபன் பண்ணுவோம். சரி, உண்மை வெளியில தெரிஞ்சிடும், பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. வந்து பர்சனலா நீங்க யார்கிட்டயோ அனுப்பி இருக்கிறீங்க, அவங்ககிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. அனுப்பல, என்னோட போன அவங்கள எடுத்து வச்சுட்டு. நீங்க யாருக்கும் அனுப்பி இருக்கிறீங்க, அந்த இடத்துல தான் இருக்கணும், தன்னால இருக்க முடியலையேன்னு சொல்லி ஏக்கத்தோட உங்களை வாழ்த்துறதா இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி இருக்காங்க. நீங்க நல்ல குழப்பத்தை ஏற்றி விடுறீங்க. அப்படின்றது யாரா இருக்கும்? சரி, அப்படியே போட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு உங்களுக்காக வந்திருக்க ஸ்பெஷலா வந்திருக்க கேக்க பாப்போம். சரி, உங்கள்ட 35வது பிறந்த நாளுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு கேக் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க இந்த கேக்க? வைஃப் தான் ரெடி பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மச்சான், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே மெனங்கூன கூடாண்டக்கா ஒட்டுமொத்தமா சொல்றீங்க, சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த கிஃப்ட் வந்து ஒரு தனி ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? வைஃப். வைஃபா? எஸ். வைஃபின் பேர் துவாரகா. ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே. சவங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. இது திவ்யான்னு சொல்லி ஒரு பேர்ல இருந்தா அனுப்பி இருக்கிறாங்க. நல்ல நேம் இருக்கு, ஆசையன் இருக்கு. அது உங்களோட முன்னாள் லைஃபோட வந்து சம்பந்தப்பட்டால் தன்னுடைய அன்பை மனப்பூர்வமா உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. துவாரகா மட்டும்தான், அவங்க யாருமே இல்லையா? அவங்கெல்லாம் சரி, அவங்கள தவிர இந்த இடத்துல இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆள் அனுப்பியிருந்தா யாரா இருக்கும்? அப்படி சொல்லலாம். ஒரே மாதிரி தான், தம்பியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு தனி ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றேன்னா யார சொல்லுவீங்க? வைஃபை தவிர எல்லாரும் ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாரும் ஒன்றுதான். சரி, நீங்க ஆளுக்கா சொல்லி முறிக்க கூடாண்டு பாக்குறீங்க. அப்படிதான், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒரே மாதிரி. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு யார் அனுப்பினு சொல்லி பாத்துடுவோமா? ஓகே, சொல்லுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்குமா இருக்குது? இவ்வளவு பாக்க அடுத்த 30 நிமிஷம் போகுது. இவ்வளவு கிஃப்டையும் வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுடைய 35வது வயசுல வந்து 35 கிஃப்ட் வந்து கொடுக்கணும் என்று சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு உங்களை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆளா இருந்தா யார்? வைஃப். ஆனா ரொம்பவே கவலைப்பட போறாங்க இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க. சரி, உங்களா கிஃப்டையும் உங்களுக்காக அன்பா பாசமா உங்களுடைய அன்பு மனைவி துவாரகா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? அவங்க இவ்வளவு கிஃப்ட் வரும் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட. ஓகே, ஏதோ 3 கிஃப்ட் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இதுவரைக்கும் ஒரு கிஃப்ட பார்த்துட்டு ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருந்தீங்க. லாஸ்டா உங்களுக்கு இவ்வளத்தையுமே உங்களோட வைஃப் தான் ஒழுங்கு செஞ்சிருக்கிறாங்க. சந்தோஷமா? ஓகே, சந்தோஷம் ரொம்ப. வைஃபுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மட்டும்தான். நல்ல வைஃப். எஸ், இதுக்கு வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. எல்லாமே அவங்க எல்லாம் எந்த சந்தோஷத்தை தங்களை சந்தோஷம் நினைச்சு ஒரு வைஃப் எனக்கு கிடைச்ச நல்ல சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சரி, உங்களுடைய ஹாப்பியா இருக்கு.
உங்களுடைய இந்த மகிழ்ச்சி வந்து உங்களுடைய காலந்தோறாம இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றி. இந்த பிறந்த நாள்ல உங்களை மகிழ்விக்கிறதோட உங்களை ஆச்சரியப்படுத்தணும். தன் அன்பை மனப்பூர்வமா உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ரொம்பவே கவலைப்படுறீங்க போல இருக்குது. உங்களை மகிழ்விக்கிற நோக்கத்தோட உங்களோட வாழ்க்கையில இணைஞ்சிருக்கிறாங்க. இதே சந்தோஷத்தோட நீங்க வாழ்க்கை ஃபுல்லா பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய பிறந்த நாள்ல உங்களுடைய மனைவி துபாரகா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களுடைய பிள்ளை சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ so much. இதிகாசம் இதுதானா இவளோ